இப்பொழுது மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இது தொடங்க வேண்டும். அது நமது ஐயா இவே அவர்கள் இந்த வயதான காலத்திலும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அதற்கு முன்னாடியே அங்கே கிளாஸ் 9:30 தான். ஆனால் ஐயா 9 மணிக்கெலாம் வந்துடுவார். வந்து எல்லாரையும் வரவேற்பார். அவரோடு இன்னும் இணைந்து அவர்களது மகன், மருமகள், பேர குழந்தைகள் அவங்களும் வந்துடுவாங்க. அதுபோல் அவர்கள் எல்லாம் கரெக்டாக வரணும், ஒரு சீருடையில் இருக்கணும். அதுபோல் ஆனால் ஐயா அவர்கள் மாணவர்கள் அவர்களும் இந்த கலையை கற்று அதில்லை என்றாலும் வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்கின்றேன். உயர வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று இவர்கள் ஒவ்வொரு புதுவை ஓவியப் பள்ளியின் 50வது பொன்விழா ஆண்டு இன்று மாலை தமிழ்ச்சங்கத்து வளாகத்தில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை. இன்று நவம்பர் 24, 2024 வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் தொடங்கி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியின் முன்னாள் முதல்வர் திருமதி அல்போன்சில்டா அவர்கள் தலைமை தாங்கினார். ஓவியர் செல்வம் எமில் அவர்கள் விழா நோக்க உரையாற்றினார். தொடர்ந்து ஓவியப் பள்ளியின் 50 ஆண்டு கால வரலாற்றினை சுருக்கமாக எடுத்து கூறினார். நீதியரசர் திரு சேது முருகபூபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறந்த ஓவியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு கிடையும் பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். ஓவியர் திரு GS அலெக்சாண்டர் சென்னை தொலைக்காட்சி நிலையம் அவர்கள் கலந்து கொண்டு ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அருட்சகோதரி மோட்ச ராக்கினி அவர்கள் தலைமை ஆசிரியை தூய இருதய ஆண்டவர் பள்ளி புதுவை, கலைமாமணி திரு ஏ சரவணகுமார் அவர்கள் ஓவிய ஆசிரியர் புனித பேட்ரிக் பள்ளி புதுவை, திரு ஆர் ஆனந்தராஜ் அவர்கள் ஓவிய ஆசிரியர் புனித பேட்ரிக் பள்ளி புதுவை ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். மற்றும் கலைமாமணி குலசேகரன் அவர்களும் கலைமாமணி அன்பழகன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஓவியர் செல்வராஜ் அவர்களும் ஓவியரும் கவிஞருமான கிருஷ்ணவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவில் கலைமாமணி திரு இபேர் தெலாபேல் அவர்கள் தலைவர் புதுவை மாநில ஓவியர் மன்றம் நன்றி தெரிவித்தார். நடைபெற்ற இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை தமிழ்ச்சங்க அலுவலர்களும் புதுவை ஓவிய பள்ளி ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவின் பள்ளியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்ட இந்த புதுவை ஓவிய பள்ளியானது புதுச்சேரியில் முதல் ஓவிய பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இவர் மொழியும் கிடைச்சது, அது இவர் என் கையில கொடுத்தாரு. அப்படின்னும் போது அது உண்மையிலேயே நானு இந்த நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன். நானு செய்துட்டு இருக்கேன். பாராட்டுறதுக்கு மனசு இல்லைங்க, அது நன்றி சொல்றதுக்கும் பாராட்டுறதுக்கும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவரும் சரி, அவருடைய மகனும் சரி. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துதான் காம்படிஷன்ஸ்லாம் போய் ப்ரைஸ் வாங்கி அவ்வளோ பெரிய சந்தோஷம். பென்சிலு, ஷார்ப்னரு, நைஃபு, ப்ரெஷ்ஷு, லீடு, கலர் பென்சில்ஸு, ஒரு ஓவிய ஆசிரியருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஒரு ஹேண்ட் கேட்டால் டக்குன்னு எடுத்துருக்கோம். டக்குன்னு அதை கொடுக்குறோம் வச்சுங்களேன். முக்கியமாக பிள்ளைங்ககிட்ட பேசணும். இந்த மாதிரி வாயிலுக்கு வடகரைக்கு சென்று கண்டு கொண்டு வருவார் தலையில் தரு கடன படி தொற்றுடன் சக்கர முக்கிய கழி கடன ரொம்ப கழித்தனுக்கு இடையே கழித்தது சொல்லிட்டு தமிழன் தமிழ் பேச மாட்டேங்கிறான். செந்தமிழும்
அப்படின்ற மாதிரி மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் சந்தோஷம் பார்க்குறவங்க தான் இவரையா மற்றவர்களை மகிழ்வித்து அவர்களுடைய சந்தோஷத்துல தன்னுடைய சந்தோஷத்தை காண்கிறவர் நம்ம குடும்பத்தினுடைய. அது மட்டும் இல்ல, அவருக்கு நடத்தாத ஓவிய போட்டிகளே கிடையாது, எல்லா இடத்துலையும். அது மட்டும் இல்ல, இந்த கிறிஸ்மஸ்க்கு பெஸ்ட் கிரிப் அவார்டுன்னு ஒன்று தருவாங்க முன்னாடி.